வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் இன்றைய தினசரிகளில் வந்த முக்கிய செய்திகள் குறித்து திறனாய்வு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் ஞானி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் இருவருக்கும் நன்றி. வணக்கம் சார், இப்போ இன்றைக்கி நேற்று ஒரு முக்கிய செய்தி உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு தான். பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொடுத்த அந்த வழக்கில் இந்த மாதிரி மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும், விபத்துகள் நடப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு அந்த மனு போடப்பட்டது. அதை உயர்நீதிமன்றம் எல்லாற்றுக்கும் போய் கடைசியாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்றம் தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் உள்ள நெடுஞ்சாலைகள மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த பாமக நிறுவனர் இந்தியா முழுமைக்கும் இந்த விஷயத்தை செஞ்சதில் பாமகவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதில் பாமகவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இது இந்த வெற்றி பாமகவுக்கு கிடைத்த வெற்றி என்று மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பார்க்க வேண்டும். எங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களை சீரழிக்கவில்லை, மதுவுக்கு ஒரு முக்கியமான இடமிருந்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனையை தொண்டு நிறுவனங்களும் தனியாக இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்வலர்களும் ஆரம்பத்திலிருந்தே சுட்டி காட்டி வந்தார்கள். முதல் அரசியல் கட்சி அதை தன் கையில் எடுத்து கொண்டது என்பது பாமக தான். அதற்கு முன்னால் அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்கு முன்னால் தொண்டு நிறுவனங்கள் தான் அதை வலியுறுத்தி வந்தன. அதனால் பாமக இதில் முன்னோடியாக இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. இந்த வழக்கில் பாமக அடைந்திருக்கிற வெற்றி என்பது பாமகவுக்கு மக்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மத்திய அரசும், அதாவது மாநில அரசு நெடுஞ்சாலைகளை மூடுவதில் தொடர்ந்து எங்களுக்கு இணக்கம் காட்டலை, அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க குற்றச்சாட்டை அவங்க முன்வைத்து வராங்க. இதில் இன்னொரு வரியும் அந்த அறிக்கையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மத்திய அரசும் மது ஆலை அதிபர்களுமே இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க, அதாவது இது மூடக்கூடாது அப்படிங்கிறது செயல்படுறதுல ரெண்டு பேரும் இணக்கமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அரசு இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு எதிர்ப்பாக இருப்பதற்கு பின்னலே மதுக்கடை ஆலை அதிபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, இந்தியா முழுவதுமே இதை மூட விடாமல் தடுத்து கொண்டிருப்பது என்பது மது ஆலை அதிபர்கள் தான். அது அவர்கள் எல்லா மாநிலங்களிலுமே மது ஆலை அதிபர்கள் தான் அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள், அரசியல் கட்சிகளை வழிநடத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்றது சிக்கல். இது தமிழ்நாட்டில் நமக்கு ரொம்ப வெளிப்படையாகவே தெரிந்த விஷயம். பல்வேறு மாநிலங்களும் கூட கர்நாடகத்தில் நமக்கும் முன்னாலே இருந்து கர்நாடக அரசியலில் மது ஆலை அதிபருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதனால் இது இந்தியா முழுவதுமே மது ஆலை அதிபர்கள் அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது நடந்து வந்து இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்த மட்டும் மதுவை பற்றி தன்னுடைய கொள்கை என்ன என்று இன்று வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒன்றும் அண்மை காலங்கள் எதுவுமே தெரிவிக்கவே இல்லை. இது ஒரு மாநில பிரச்சனை, மாநிலங்கள் பார்த்து கொள்ளட்டும் என்பது போன்ற அணுகுமுறையில் தான் அது பெருவாரியாக இருந்து வருகிறது. வெளிப்படையாக தன்னுடைய நிலைப்பாடு என்ன, எல்லா மாநிலங்களுக்கும் தான் சொல்ல விரும்புவது என்ன என்று மத்திய அரசு தெரிவிக்கவில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் அனைவரும் அந்தந்த மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேணுங்கிற கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வரணும். அனைத்து இந்திய கொள்கையை அவர்கள் வரைக்கும் முன்வைக்கவே இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மதுக்கடைகளை பற்றி சொல்லும் போது பாமக நிறுவனர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்கியத்தை கூட படிச்சிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சமூகத்தினுடைய அனைத்து சீரழிவுக்கும் மதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அனைத்து சீரழிவுக்கும் மதுவும் காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். மது மட்டும் காரணம் சொல்ல முடியாது. ஒரு சமூகத்தில் பல சீரழிவுகளுக்கு மது தொடர்பே இல்லாமல் இருக்கின்றன. இப்படி உதாரணமாக நம்முடைய சமூகத்துடைய பல கோளாறுகளுக்கு காலமாக இருந்து வரக்கூடிய நம்ம ஜாதி அமைப்பு இருக்கிறது. ஜாதி அமைப்பு கூட நம்முடைய சீரழிவுகள் பலவற்றுக்கு காரணமாக இருக்கிறது. அதில் மது தொடர்பு இல்லை. ஆனால் மது பெருவாரியாக பல சீரழிவுகளை ஏற்படுத்துகிறது என்பதில் இந்த மாற்று கருத்து கிடையாது. உதாரணமாக பல பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் பார்க்கும்போது மது குடிக்காதவர் செய்த வன்முறையோடு ஒப்பிடும்போது மது குடித்தவருடைய வன்முறை என்பது இன்னும் கொடூரமாக இருப்பதை பல நிகழ்வுகளில் பார்த்திருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அது ஒரு தூண்டுதல் கருவியாக தான் இருக்கு. தூண்டுதலாகவும் அதிகப்படுத்தக்கூடிய கருவியாகவும், என்ஹான்சிங்னு சொல்வார்கள், அந்த மாதிரி அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. முதல்ல இந்த வழக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததை எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் பார்ப்பாங்க. இதில் எந்த விமர்சனமும் இருக்காது, எல்லாருமே வரவேற்பாங்க. ஞானி அவர்களும் சொல்லிட்டாங்க. இதில் இந்த தீர்ப்பு வந்த பலர் உடனே வச்சது, நெடுஞ்சாலைகளில் ஏற்கனவே பல கடைகள் மூடப்பட்டு விட்டது. இப்போ நமக்கு இந்த வழிபாட்டு தலங்கள், இந்த நகரில் மைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இதற்கு மக்கள் கூடும் இடங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுவது தான் இப்போது முன்னடை தேர்வு. நெடுஞ்சாலைகளில் ஏற்கனவே பல கடைகள் மூடப்பட்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முயற்சிக்கு
ஞானி அவர்கள் கொடுத்த அந்த பாராட்டுதல்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரையில் சில பின்னணிகளை நாம் இந்த நேரத்தில் பேசியாக வேண்டும். ஏனென்றால் இது ஏறக்குறைய 4 ஆண்டுகள் சட்ட போராட்டத்தை இந்த வழக்கிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 2011ஆம் ஆண்டு தான் முதலில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அனைத்து மாநில அரசுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அந்த சுற்றறிக்கையில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை நீங்கள் மூட வேண்டும், இல்லை என்று சொன்னால் சாலை மேம்பாட்டுக்கான நிதியை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியது. அதற்கு விபத்து, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது காரணங்களை குறிப்பிட்டது. இதை மையமாக வைத்து தான் 2012ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை நான் தாக்கல் செய்தேன். அந்த பொதுநல வழக்கில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய, அதுதான் முக்கியமானது, ஐயா அவர்களுக்கு கூட சொல்லணும். அந்த வழக்கை நான் போடும்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று மட்டும் போடலாம். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று அந்த ப்ரேயரில் அந்த ஸ்டேட் ஹைவேங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். அப்போது உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, 2ஐயும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. அப்போ தமிழக அரசு தான் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றது. அப்போ என்னென்னா, மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் தான் மூட சொல்லியிருக்கு, மாநில நெடுஞ்சாலை பற்றி சொல்லலை. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கு வந்து விரோதமாக இருக்குது அப்படின்னு முதல்ல எடுத்து வச்சாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை மூடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்துட்டு, மாநில நெடுஞ்சாலையை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திற்கும் அதனுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது பல தரப்பினர் இந்த வழக்கில் தங்களை இணைத்து கொண்டார்கள். நீண்ட காலமாக இந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. மருத்துவர் ஐயா அவர்கள் சுட்டி காட்டியது, நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க, சாராய ஆலை தொழிலதிபர்களுடைய அந்த இடையூறு. இதில் இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க சொன்னார். அந்த குழுவில் எப்படி ஹவு டு கண்ட்ரோல் தி லிக்கர் இன் தி நேஷனல் ஹைவே அண்ட் ஸ்டேட் ஹைவே, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதற்காக ஒரு குழுவை நியமித்து ஒரு ஆலோசனை நடத்தி அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு உத்தரவு போட்டது. ஏறக்குறைய 1.5 வருடம் தலைமை வழக்கறிஞர் இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஒரே ஒரு கூட்டம் தலைமை வழக்கறிஞரால் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் நான் ஒரு மனுதாரர், என்னை போன்று பலர் இந்த வழக்கிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். மத்திய அரசு ஒரு பொது அறிவிப்பு வெளியிடவில்லை, ஆனால் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாராய ஆலை அதிபர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினுடைய முடிவை உச்சநீதிமன்றத்தில் 2015ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தோம் உச்சநீதிமன்றத்தில். இது ஒரு சரியான அணுகுமுறையில் மத்திய அரசு நடைபெறவில்லை என்று சொல்லும்போது, அவர்கள் மட்டும் கலந்து கொண்டார்களா? அவர்கள் மட்டும், நாங்கள். ஆனால் அதாவது மாநில அரசினுடைய அதிகாரிகள், ஒரு இப்போ இங்கே இருக்கக்கூடிய கலால் செயலாளர், அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்தினுடைய செயலாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதோடு சாராய ஆலை அதிபர். உங்கள் தரப்பு கூப்பிடவே இல்லை, நாங்கள் போகவே இல்லை, நாங்கள் அதில் பார்ட்டியே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சாராய ஆலை அதிபர்களை அதில் அழைத்து பேசுவதற்கு அவசியமே இல்லை, தேவையே கிடையாது. ஆனால் அவர்களாக வழியே சென்று அதிலே அமர்ந்து கொள்கிறார்கள். ஒரு பொது அறிவிப்பு எங்களுக்கு ஒரு, அவர்கள் நடத்துகிற ஒரு விஷயத்தை மூட சொல்லும் போது அதற்காக கூட கூப்பிட்டு, நான் வந்து அவர்களை அழைத்தது தவறு என்று சொல்லவில்லை. இதில் மூட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை அழைக்காமல் அவர்களை மட்டும் அழைத்து பேசுவது என்பது அது நிச்சயமாக அதனுடைய காரணம் என்ன என்பதை நன்கு. அதில் உச்சநீதிமன்றம் வந்து குழு அமைத்து விசாரிக்க சொல்லும்போது அந்த குழு எப்படி அமைக்கப்பட வேண்டும், அந்த குழு யாருக்கு வேண்டும் என்று வரையறைகள் தான் கொடுத்து. இல்லை, அப்படி சொல்லலை உச்சநீதிமன்றம் சொல்ல, அவங்க அதனுடைய நோக்கம் என்ன சொல்லுச்சுன்னா, எப்படி இதை கட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக ஒரு வரைவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு தான் சொல்லிச்சு. இப்போது இது நடந்து 2015, ஏறக்குறைய 1 வருடம். வழக்கு நாள்தோறும் வழக்கு பட்டியலில் இருந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில் இப்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் பாராட்டப்பட வேண்டியது என்னென்னா, தமிழக அரசு இந்த நேரத்தில் நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னா நான் போட்டது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகளை மூடணுங்கிறதுக்கு தான் ஏன் போட்டேன்னா, அது போட்டிருந்து உயர்நீதிமன்றம் பால் வசந்தகுமார் அகர்வால் தலைமையிலான அமர்வு 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடைகளை மூட சொல்லி, தமிழ்நாட்டில் கடைகளை மூட சொல்லி போடுச்சு. இவர்கள் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செல்லாமல் அந்த உத்தரவை அப்படியே அமல்படுத்தியிருந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியதாக இருந்திருக்கும். இது போனதன் காரணமாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும்
இந்த நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை மூடக்கூடிய ஒரு உத்தரவு கிடைக்கப்பட்டது என்பது மாநில அரசிற்கும் இதில் ஒரு பங்கு இருக்கிறது. அதே போன்று இந்த உத்தரவின் மூலமாக என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுதான் இப்போ அடுத்த நிலைக்கு நாம் விவாதிக்க வேண்டிய விஷயம். ஏறக்குறைய 504 கடைகளை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தமிழக அரசு கடந்த 2013 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்புறப்படுத்தியது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி. மாநில நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டில் பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி இந்த 4 பிரிவுகளாக பிரித்து தமிழ்நாட்டில் 2000 கடைகள் இப்பொழுது மாநில நெடுஞ்சாலையில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த 2000 கடைகளை மாநில அரசு வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக அப்புறப்படுத்தி, அங்கீகாரம் பெற்ற கடைகள் தானே, டாஸ்மாக் கடைங்க, அதான் அரசு கடை. அதாவது நீங்கள் அது மூட சொல்வதற்கான ஒரே முகாந்திரம் விபத்து தான். நிச்சயமா, ஏன்னா ரெண்டு விதம் இருக்குது. மது ஒழிப்பு போராட்டம் நடந்தபோது 2 விதமா நடந்தது. அங்கீகாரம் பெறாம வச்சிருக்காங்க, உரிமத்தை புதுப்பிக்காம வச்சிருக்காங்க. இது போன்ற அது வேற இஷ்யூ. சசிகுமார் மரணத்தின் போதும் இதே போன்ற ஒரு பிரச்சனை, அது வேற இஷ்யூ. இப்ப என்னன்னா, இந்த 2000 கடைகளை மாநில அரசு அப்புறப்படுத்த போகிறது. இந்த அப்புறப்படுத்த போகின்ற பொழுதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து கவனிக்கப்பட வேண்டியது. தேவாலயங்கள், கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகள், மருத்துவமனைகள், இந்த பகுதிகளில் இடையூறு இல்லாத வகையில் இது இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். அதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். இன்னைக்கு கேட்டால் இந்த தருணத்தை பயன்படுத்தி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தார், தற்பொழுது 500 கடைகளை மூடுகிறோம், படிப்படியாக மதுக்கடைகளை நாங்கள் குறைப்போம் என்று சொன்னார். இந்த உத்தரவை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 2000 மதுக்கடைகள், மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை வேறு இடங்களுக்கு மாற்றாமல் முழுமையாகவே மூடிவிட்டால் அது மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. உள்ளாட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றி எங்கள் பகுதியில் கடை வேண்டாம் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது. அதை அவர் மீறி செயல்பட முடியாது என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்து இல்லைங்க. அது வந்து மகாராஷ்டிரா அரசு தான் அந்த முடிவை எடுத்தாங்க. அந்த மகாராஷ்டிரா தான் ஒரு 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 பஞ்சாயத்து, அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தில் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மதுக்கடைகள் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றினா அந்த இடத்துல வைக்க முடியாது. தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படல. இல்லை, தமிழ்நாட்டிலும் உள்ளாட்சி அமைப்புக்கான விதிங்கிறது இந்தியா முழுக்கும் பொருந்தும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாள் நீதியரசர் சந்துரு ஏறத்தாழ 200 கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவில் வந்து ஏற்கனவே உள்ளூரில் மக்கள் புகார் தெரிவித்து அந்த புகார் மீது ஆட்சியர் குறிப்பிட்ட காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த ஆட்சியர் இதை மூட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவே இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டிலே இருக்கு. மகாராஷ்டிரால வந்து மேற்கோள் காட்டி இங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மகாராஷ்டிராவில் இதற்காக தனி சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அங்கே வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது போன்ற சட்டம் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்துகளும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதை செய்ய தொடங்க வேண்டாம். அது இன்னொரு பக்கம் அந்த இயக்கமும் நடக்க வேண்டும். அதாவது பொதுவாக பூரண மது ஒழிப்பு தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. ஆனாலும் கூட சட்டப்படி இதை எப்படியெல்லாம் இதை கட்டுப்படுத்த முடியும் என்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கென்று ஒரு தனி பங்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மே தினத்திற்கு மதுக்கடைகளுக்கு விடுமுறை இல்லை. மே தினத்தன்று மதுக்கடைகளுக்கு தொழிலாளர் அடிப்படையிலும் பேச வேண்டிய விஷயம். ஆமா, பேசணும். அந்த அடிப்படையில் வழக்கு போட்டு அதை நீதிபதி சந்துரு அவர்கள் தான், அது ஐயாவுக்கு சொல்லணும், அவர் தான் மார்ச் 31ஆம் தேதி கடைசி விடுமுறை நாளுக்கு முதல் நாள் அவர் வந்து அந்த தீர்ப்பை வந்து வழங்குறார். உடனடியாக 5 மணிக்கு அப்பீல் போய் ஏப்ரல் 1ஆம் தேதி கடை திறந்தே ஆகணும் என்று முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏப்ரல் 31 முடிக்கிறது, மே 1ஆம் தேதி தடை உத்தரவை பெற்றார்கள். பிறகு அது சட்டமாக வந்தது. அதே போன்று மதுவினுடைய பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக நிறைய சட்ட போராட்டங்கள். உலக சுகாதார நிறுவனம் மதுவினுடைய பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக பல அறிவுறுத்தல்களை எல்லா அரசுகளுக்கும் வழங்கியது. அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதற்காக ஒரு குழு நியமிக்க சொல்லி அந்த குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உயர் அதிகாரிகள் கொண்ட அந்த குழுவில் நானும் இடம்பெற்றிருக்கிறேன். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பரிந்துரை வந்தால் இன்னும் மதுவினுடைய பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இப்படி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் முழுமையாக மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது. அதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பங்கை பற்றி சொன்னார்.
இந்த வழக்கை நான் தாக்கல் செய்வதற்கு முன்பாக இதற்கு காரணமானவர் அவர்தான் இதை வந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து இதனுடைய வழக்கினுடைய நிலைமை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று என்னை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஞானி அவர்களிடம் இந்த இதோட நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இந்த சார் கூட சொன்னார் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் இதற்கும் இது வந்து பொருத்தி பார்க்கணும், அப்போதான் அது முழுமையடையுங்கிற வாதத்தை வச்சார். இது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இந்த கோரிக்கை இருக்குது அப்படிங்கிறது உங்களை போன்ற பத்திரிகையாளருக்கா அது தெரியும். அப்போது எம்ஜிஆர் அரசு ஒரு விஷயம் சொன்னாங்களாம், எது பள்ளிக்கூடம் எது வழிபாட்டு தலம்ங்கிறதுக்கான வரையறை இருக்குது, அறநிலைத்துறைக்குள்ளே வருவதுதான் கோவில், அதற்கு அருகில் நாங்கள் வைக்க மாட்டோம். பள்ளிக்கூடங்கள் என்றால் அரசு பள்ளிகள் தான் பள்ளிக்கூடம்ங்கிற வரையறைக்குள்ள வரும், அதற்கு அருகில் வைக்க மாட்டோம் அப்படின்னு அப்போதிருந்தே இந்த வாதம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எது பள்ளிக்கூடம் எதற்கு அருகில் மதுக்கடைகள் இருக்கலாம். ஏன் இந்த விஷயத்துல வந்து ஒரு அரசு உடனடியா இப்ப நெடுஞ்சாலைக்கு கூட அவங்க உத்தரவு பிறப்பித்தாலும் கூட முக்கியமான பிரச்சனை வந்து பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கூடுகிற இடத்தில் அதை அகற்ற வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு இதை வந்து ஏன் மாநில அரசு அப்போது இருந்தே எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அரசு இருக்கிற சட்ட விதிகளுக்கிடையே மதுக்கடைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலோ வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலோ இவ்வளவு மீட்டர் தொலைவில் தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிற விதிமுறைகள் ஏற்கனவே இருக்கிறது. நடைமுறையில் அந்த விதிகள் பின்பற்றப்படுவது என்பதுதான் பிரச்சனை. இதற்கு தனி சட்டம் புதிதாக தேவைப்படவே இல்லை. ஏற்கனவே இவ்வளவு மீட்டருக்கு அப்பால் தான் அந்த கடை இருக்க முடியும் என்று அவர்கள் கடைகளுக்காக வகுத்திருக்கிற விதிகளிலேயே இருக்கிறது. இந்த விதிகளை அவர்களே போட்டுவிட்டு அவர்களே மீறி கொண்டிருப்பது. ஒரு உதாரணத்துக்கு 500 மீட்டர் இடைவெளி வேண்டும் ஒரு வழிபாட்டு தலம் என்று இருக்கிறது. ஒரு கோயிலுக்கு நேர் எதிரில் ஒரு கடை, நான் குடியிருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் கடை எண் 450. ஆனால் நான் அந்த கடையை அகற்றணும் வழக்கு போடுறேன். அதுக்கு டாஸ்மார்க் நிறுவனத்தின் சார்பில் போட்ட பதில் மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேர் எதிரில்ங்கிறது அந்த மதுவை அறிந்துவிட்டு அவன் இந்த இடத்திற்கு வருவதற்காக நேராக போய் சுற்றி ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி வரணும். அது வந்து 500 மீட்டருக்கு அதிகமாக இருக்குது. இது அதாவது எப்படியெல்லாம் அந்த கடையை நடத்துறதுக்கு வழிவகை செய்யணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேரடி அங்கேருந்து கோயிலில் வழிபாட்டுக்கு வரவங்க நேராக பார்க்கலாம் மது கிடையாது. அதான் 20 அடி தூரம் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, போயிட்டு வண்டி போய் வாகனம் திரும்பி வரும்ல, அதை கணக்கிட்டு இது எவ்வளவு பெரிய அபத்தம் இல்லை. இப்படித்தான் விதிகள் மீறப்படுகிறது. இந்த செய்தி குறித்து 2 பேருமே உடன்பட்ட கருத்துக்கள் தான், பல்வேறு விஷயங்களை நீங்கள் பதிவு செஞ்சீங்க. அடுத்தபடியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை குறித்து பாமக நிறுவனர் ஒரு வெள்ளை அறிக்கை வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறார். அதாவது 72 நாட்களாக மருத்துவமனையில் அவருக்கு எந்த மருத்துவம் தரப்பட்டது, எப்போதெல்லாம் அவர் வந்து உடல் வந்து ஆற்றுப்படுத்தப்பட்டது, இது குறித்து எந்த ஒரு விஷயமும் வெளிவராமல் மர்மமாகவே இருக்குது. அதிமுக நண்பர்களே என்னிடம் வந்து இதை வந்து ஆதங்கமாக சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, மறைந்த முதலமைச்சருக்கு என்ன நடந்துச்சு, என்ன வெளிநாட்டிலேருந்து மருத்துவர்கள் வந்தாங்க, அப்போலோவில் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுங்கிற ஒரு திரை வந்து விலகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த கேள்வி 2-3 பேர் கேட்குறாங்க, இப்போ பாமக நிறுவனரும் அதை கேட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த வெள்ளை அறிக்கை தேவை என்பதற்கு முன்னால் வேற ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் வந்து ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அடிப்படையில் இது வந்து அவர் சிகிச்சை தரப்பட்டது, சிகிச்சையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. முன்னேற்றத்துக்கு பிறகு திடீர் பின்னடைவு ஏற்பட்டு ஒரு இறப்பது என்பது பொதுவாக நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகளில் ஒன்று தான். அதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. இவ்வளவு நாள் உடல்நிலை சரியாக எழுந்து உட்கார்ந்தவர் எப்படி திடீரென்று மாரடை போகிறோம்னு கேட்பதில் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது நோயுடைய தன்மையை பொறுத்து அது நடப்பது என்பது மருத்துவத்துறையில் பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் மர்மம் இருப்பதாக கருதவில்லை. ஆனால் எங்கு பிரச்சனை வருகிறது என்றால், அடிப்படையில் அவருக்கு என்ன நோய் இருந்தது என்பது கூட அறிவிக்கப்படவில்லை ஒழுங்காக. இந்த விவரங்கள்ல நீர்ச்சத்து குறைபாடு அது வந்து சேர்க்கப்பட்ட போது இருந்த அறிகுறிகள், அவை சிம்டம்ஸ் ஆஃப் தி டிசீஸ் தான். மூச்சு திணறலோ அல்லது நீர்ச்சத்து குறைவு என்பதோ நோய் அல்ல. அது இரண்டும் வந்து ஏதோ ஒரு நோயின் விளைவாக ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், அறிகுறிகள். அந்த அறிகுறிகள் அடிப்படையில் அவர் அனுமதிக்கப்படுகிறார். ஒரு மருத்துவமனைக்கு நான் போகிற போது எனக்கு இந்த இடத்துல வலிக்கிறது என்று நான் போகக்கூடும். அந்த வலி தான் அறிகுறி. இந்த வலிக்காக, கை வலிக்காக நான் அனுமதிக்கப்படலாம். ஆனால் போன பிறகுதான் கை உள்ள எலும்பு முறிவு இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்படலாம். பார்த்தீங்களா? அதனால எலும்பு முறிவு தான் நோய். அங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஐயமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஐயமும் கிட்டத்தட்ட தொடர்புடையதான. என்ன நோயின்னு கடைசி நோய் என்பது என்ன, அது என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னு மர்மமா இல்ல. அதுதான் நோய், ஒரே விஷயம் தான். அதுல என்ன மாறுபட்ட கருத்துங்கன்னா, நான் தனிப்பட்ட முறையில் இது வந்து எழுந்து உட்கார்ந்தவர் மீண்டும் எப்படி பின்னடைவு அடைந்தார்ன்றதான் அடிப்படையால் எழுப்பப்படுகிற கேள்வி. பார்த்தீர்களானால் எனக்கு அதுக்கு சாத்தியக்கூறுகள் மருத்துவத்துறையில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது சார்ந்து நான் மர்மம் என்று பார்க்கவில்லை. இந்த விஷயத்தில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பார்க்கிறேன்.
அவருக்கு என்ன நோய் இருந்தது என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, என்ன சிகிச்சை தரப்பட்டு என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு வேற ஒரு விஷயம் மிக முக்கியமான செய்ய தவறிய விஷயமாக படுகிறது. எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஹண்டே அவர்கள் இல்லை, அண்டையெல்லாம் பிரச்சனை இல்லை, உடனடியாக அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் கூட முதலமைச்சர் என்கிற முறையில் அவர் உடல்நிலையை கவனிப்பதற்கு ஒரு ஆலோசனை குழுவாக மாநில அரசின், தமிழக அரசின் டாக்டர்கள் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அரசால் உடனடியாக அமைக்கப்பட்டது. 5-6 பேர் அதில் இருந்தார்கள். அவர்களும் அப்போலோ டாக்டரோடு சேர்ந்து முதலமைச்சருடைய உடல்நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட போது தமிழ்நாடு அரசு சார்பில் அப்படி எந்த மருத்துவ குழு நியமிக்கப்படவே இல்லை. அதைத்தான் அவரும் கேள்வி இல்ல, அது அரசு முக்கியமான தரப்பில் இருந்து விளக்கங்களோ செய்தி அறிக்கைகளோ வரல. விளக்கத்துக்கே நான் விளக்கத்துக்கே போகல. நீங்க முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது மாநில அரசின் சார்பில் ஒரு மருத்துவர் குழு வந்து அதை கவனிப்பதற்கு நியமிக்கப்படுவது தான் வழக்கம். அண்ணாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, எம்ஜிஆருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு நியமிக்கப்படவில்லை. ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு ஆனால் மத்திய அரசு சார்ந்த ஏஐஎம்எஸ் இருக்குல்ல, எய்ம்ஸ் மருத்துவர்கள் வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு மருத்துவர் குழு அனுப்பப்படவில்லை. இது ஏன் செய்யப்படவில்லை என்பது மிக முக்கியமான கேள்வி. எல்லாம் மத்திய அரசுல இருந்து வந்திருக்கு, இல்லைன்னா வெளிநாட்டில இருந்து வந்திருக்குங்கிறீங்க. ஆமா, ஆனா தமிழக அரசின் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டாம், அமைக்கப்படவே இல்லை. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம் என்று சொல்ல வேண்டும். ஏன் அமைக்கப்படவில்லை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன இப்ப இந்த அதாவது அவர் சின்ன முரண்படுறாரு, இருந்தாலும் நீங்க எழுப்புற கேள்விகளை தான் அவரும் எழுப்புறாரு கிட்டத்தட்ட. அப்படியே தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல இப்ப வந்து இதுல இந்த 72 நாட்கள் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்கும்போது இதுல யாரையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்பதை நான் புரிஞ்சுக்கிறது. அப்போலோ மருத்துவ நிர்வாகமா, அதாவது ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்து விட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொன்ன நம்ம அரசியல் கட்சி தலைவர்களா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போனாங்க, அந்த அரசியல் கட்சி தலைவர்களா, அல்லது மத்திய அரசுல இருந்து வந்தவங்க, ஆளுநர், எல்லோருமே இதுல அப்ப வந்து எல்லாரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி அதை எடுத்துக்கலாமா? ஆளுநர், அதிமுகவினுடைய உறுப்பினர்கள், மந்திரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பிற கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், எல்லோரையும், ராகுல் காந்தி, காங்கிரஸ், பிஜேபி எல்லாரையும் பார்த்து கேட்கிற கேள்வி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. முதல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சாராம்சங்களையும் திரு ஞானி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அது கேட்கப்பட வேண்டும் என்கிறார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவருக்கு ரொம்ப அச்சுறுத்தலான வார்த்தையாக இருக்குமோ என்று, மர்மம் என்று மட்டும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். அது அவருடைய பிரச்சனை. ஆனால் இந்த ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றதற்கு பிறகு இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பல ஐயங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது, பல ஐயூறுகளை. ஏனென்று சொன்னால், ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார், ஒரு சாதாரண பிரச்சனைக்காக செல்கிறார். அவர் இப்படி யாரும் பார்க்க முடியாத வகையில் அவரை வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த சக்தி எது? நீங்கள் வந்து பார்த்தவங்களாம் நான் சொல்லலை, ஏன்னா வந்து பார்த்தவங்களும் உள்ளே அனுமதிக்கவே இல்லை. ஐயா அவர்கள் ஒரு குழுவை நியமிக்கணுங்கிறார். ஆனால் மாநிலத்தில் அவருடைய பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்தான் பொறுப்பு முதல்வராக இருந்தார். இங்கே சுகாதாரத்துறை அமைச்சராக விஜயபாஸ்கர் இருந்தார். இவர்கள் கூட ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் ஒன்று சொல்லுகிறார், யாருமே, அதாவது இல்ல, அதாவது அவர் மருத்துவமனை சென்றதிலிருந்து அவரை பார்ப்பதற்காக பல துறை சார்ந்தவர்கள் சென்றார்கள், பல அரசியல் தலைவர்கள் சென்றார்கள். ஒருவர் கூட ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்திக்கவில்லை. அதே போன்று ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது காவேரி பிரச்சனை தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் அனைத்து அதிகாரிகளோடு அவர் கலந்து கொண்டு ஆலோசனை செய்தார். அந்த ஆலோசனையின் முடிவில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆலோசனையில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் இருந்து பொதுப்பணித்துறை செயலாளர் இருந்து தலைமைச் செயலாளர் இருந்து எல்லோரும் அந்த ஆலோசனையில் கலந்து கொண்டார் என்று ஒரு அரசு செய்தி வருகிறது என்று சொன்னால், அது எவ்வளவு மோசமான ஒரு தவறான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி என்பதை அது உண்மை இல்லை நீங்க நம்புறீங்க. உண்மை இன்றைக்கும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. நான் காரணம் சொல்லுகிறேன். நான் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தேன் என்று இதுவரையில் அதிமுகவை சார்ந்தவர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட சொல்லவில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சந்திப்பதற்கான தடையை போட்ட சக்தி எது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐசியூவில் இருந்தாக்கா ஒரு நோயாளியை சென்று சந்திக்கக்கூடாது என்று நாங்கள் தவிர்த்தோம் என்று சொல்கிறார். ஜெயலலிதா அவருடைய மிக நெருக்கமானவர் சோ ராமசாமி, துக்ளக் சோ அவர்கள், அவர் ஐசியூவில் இருந்தபோது இதே ஜெயலலிதா அவர்கள் இதே ஐசியூவில் சென்று அவரை சந்தித்து விட்டு நலம் விசாரித்து விட்டு வந்தார். அது ஒரு புறம் இருக்கட்டும்.
உள்ளே சென்று பார்க்க அனுமதிப்பது ஒரு பிரச்சனை என்றாலும் கூட ஆனா எல்லாரையும் அனுமதிக்க முடியாது, குறைந்த- அதை நீங்க ஏற்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிச்சயமா அதாவது இது வந்து காட்சி பொருளாக வைக்க வேண்டும் என்பதில் நமது நோக்கம். அதை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கரிஷ்மா லீடர். அதாவது உடல் நலம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த உடைகளை களைந்து விட்டு அந்த மருத்துவ உடையில் அதை காட்டும் பொழுது தொண்டர்கள் சற்று சுணக்கமடைவார்கள் என்ற வகையில் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஐசியூவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு புகைப்படம் கூட வெளியிடவில்லை. ஒரே ஒரு புகைப்படம் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் மருத்துவம் பார்ப்பதற்கு போன்ற ஒரு புகைப்படம் வெளிவரவில்லை. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவரை சந்தித்ததாக சொல்லப்படுகிற நபர்கள் யார் என்பது இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. இல்ல இத நீங்க ட்ரீட்மெண்ட் இருக்கும்போதே அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்கணும். இல்ல அதாவது நீங்களும் சரி, இல்ல திமுகவும் சரி. இல்ல நான் திரும்பி அப்ப சொல்றேன். கேட்காம இப்படி ஒரு சம்பவம் இது- நடந்ததற்கு பிறகு இப்படி முழுமையா அதாவது வாழ்ந்துருக்கு. அந்த சமயத்துல யாருமே அப்படி கேட்கலையே. அதான் அது இதுல மிக முக்கியமானது. டிராஃபிக் ராமசாமி கூட ஒரு வழக்கு அவர் உயர்நீதிமன்றம் போட்டார், அவர் வழக்கு போட்டார். இதுல என்ன ஒரு நியாயம் கடைபிடிக்கப்படுகிறது என்றால், ஒரு அரசியல் தலைவர் உடல்நலம் சரியில்லாமல் ஒரு மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அது ஒரு மனிதாபமான அடிப்படையில் அவருடைய மருத்துவம் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதில் உள்நோக்கம் கற்பித்து இது ஏன் வரவில்லை என்று சொல்ல முடியும். இதில் தான் தலைமை நீதிபதி அவர்கள் அந்த பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இதற்கு மிக முக்கியமான காரணம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, உடல்நலம் சரியில்லை, ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவங்க பார்த்துப்பாங்க என்று இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து அவர் இறப்பதாக முதலில் அறிவிப்பு வருகிறது. பிறகு இல்லை என்று சொல்கிறார்கள். அவருடைய கட்சி அலுவலகத்தினுடைய கொடி அரைக்கம்பத்தில் தவறான ஏற்றப்படுகிறது. செய்தின்னு எல்லாருமே இருங்க, சொல்றாங்க. இருங்க. எல்லா ஊடகங்களும் அதுக்கு இருங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. நான் இல்ல நான் என்னன்னா, எல்லா விஷயத்திலேயுமே ஒரு ஐயுறு, ஒரு மர்மம், ஒரு ரகசியம், வெளியில் தெரியாத பல உண்மைகள் உள்ளே மறைந்திருக்கிறது என்பதற்கான விஷயங்கள் இதில் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் வெளியே வருகிறார். அவர் இறந்ததாக சொல்லப்பட்ட அரை மணி நேரத்தில் கவர்னர் மாளிகையில் எப்படி ஒரு பதவியேற்பு விழா நடைபெற்றது? உடனடியாக நடத்த வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரை மணி நேரத்தில், அப்படி என்றால் எல்லா விஷயங்களையும் தயார் செய்துவிட்டு, எல்லா ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளையும் தயார் செய்துவிட்டு, இப்படித்தான் இது நடக்க வேண்டும், இங்கே அவர் இறுதி மரியாதை செய்ய வேண்டும், இவரை அடக்கம் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எல்லாவற்றையும் 3 நாட்களுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் இருக்கும். அது அப்ப அவங்க சொல்ல முடியாது. இல்ல நான் மீண்டும் மறைவதற்கு முன்னாடி இதெல்லாம் பேச இல்ல, முடியாது. ஆனா அவங்க ஒரு ஆயத்த நிலையில் எடுத்துக்காங்க. அதாவது இன்றைக்கு வரைக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அண்டே அவர்கள் பார்க்கிறார். அதே போல அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் போன்ற பொழுதும் அவருக்கு அரசனுடைய அமைச்சர் பதிலளிக்கிறார். மன்மோகன் சிங் அவர்கள் மருத்துவமனையில், எய்ம்ஸ் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த போது அப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களும் அப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நேரடியாக பக்கத்திலே இருந்து தொடர்ந்து அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்தினார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழக அரசு மருத்துவமனையில் சேர்ந்ததிலிருந்து இன்று வரை எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை. இப்போ இந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சிகிச்சையில் பல்வேறு மர்மங்கள் இருக்கிறது. ஏன் யாரும் அதை வெளியிட தயாரா இல்லை, யாரும் ஏன் கேட்கல அப்படிங்கிற கேள்வியை வந்து பாமக நிறுவனர் எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வைக்கிற ஒரு முக்கியமான இது, அந்த நேரத்தில் நீங்கள் பல்வேறு செயல்பாடுகளில், அதாவது ஒரு நிர்வாக செயல்பாட்டிலே ஈடுபட்டிருக்காரு. காவிரி பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறாரு, பெருவிரல் ஒப்பம் வைத்திருக்கிறார், அவருடைய அனுமதியோடு தான் நடைபெற்றதா, பல்வேறு பயிர் காப்பீட்டு திட்டங்கள் குறித்து கடன் தள்ளுபடிலாம் அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி, இதையும் வந்து அப்போதே அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு என்ன நோய் என்று தெரியவில்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் இது போன்ற விஷயங்களை அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வர்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. இல்லை, ரொம்ப அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும்ல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. என்ன நோய், என்ன சிகிச்சை தரப்பட்டது, என்றிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய நிலைமை மோசமாக இருந்தது, என்றைக்கு வந்து சீரடைய ஆரம்பித்தது, சீரடைந்த நிலையில் எத்தனை நாட்களை கழித்தார், அதன் பிறகு மீண்டும் எப்படி பின்னடைவு ஏற்பட தொடங்கியது, இதை வந்து கிரானலாஜிக்கல் என்று சொல்கிற மாதிரி வரிசை கிரமப்படி காலக்கிரமப்படி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த எம்ஜிஆருடைய சிகிச்சை காலத்தோடு ஒப்பிடுகிற போது இந்த புகைப்படம் வெளியிடுகிற விஷயம் இருக்குல்ல, அதில் மட்டும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆருக்கும் புகைப்படம் வெளியிடப்படவில்லை. எப்போது வெளியிடப்பட்டது என்றால் அவர் புரூக்ளின் போன பிறகுதான். அதுவும் தேர்தல் நேரத்தில் மிக கடுமையாக திமுக எதிர்பிரச்சாரம் செய்தது. எம்ஜிஆர் திரும்பி வர மாட்டார், வந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு டூப்பை கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் மேடையில் பேச தொடங்கினார்கள். அப்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காகத்தான் அங்கிருந்து வீடியோவும் புகைப்படமும் வெளியிடப்பட்டது, புரூக்ளினில் தான். அதுக்கு முன்னே அப்பல்லோவில் எம்ஜிஆர் இருந்த போது ஒரு புகைப்படம் கூட கிடையாது. ஆனால் சென்று பார்த்து வந்தார்கள். சென்று பார்த்தவர்கள் அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது, அதில் இருந்தவர் எம்ஜிஆர் இல்லைங்கிறீங்களா நீங்க? எது? இல்ல இல்ல
எம்ஜிஆர் வரவே போவதில்லை, அவருக்கு பதில் ஒரு டூபை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் என்றெல்லாம் திமுக ஒரு கடும் ஆமா. பிரச்சாரம் செய்தது. அப்போது அதை சரியில்லை என்று சொல்வதற்காக ஒரு வீடியோ வெளியானதா இல்லையா? அவர் இல்ல, அந்த வீடியோ முதலமைச்சர் இல்ல. இருக்கிறார் என்பதை மக்களிடம் காண்பிப்பதற்கு ஒரு வீடியோ இல்ல, அந்த அது என்ன வீடியோ நோக்கமா வேணாலும் இல்ல, இருந்து ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. வீடியோ வெளியானது எம்ஜிஆர் அப்பல்லோல அனுமதிக்கப்பட்டதிலிருந்து புரூக்லின் போனதுக்கு நடுவில் எவ்வளவு இடைவெளி, எத்தனை மாத இடைவெளி? எம்ஜிஆர் அப்பல்லோல அனுமதிக்கப்பட்டு அப்பல்லோவிலிருந்து புரூக்லின் அனுப்பப்படுகிறார். புரூக்லின்ல சிகிச்சை நடக்கிறது. இது அனுமதிக்கப்பட்ட சில தினங்கள்ல எல்லாம் அவருடைய புகைப்படம் வரல. ஏறத்தாழ பல மாதங்கள் கழித்து தான் அந்த வீடியோ வெளியீடு நடக்கிறது. என்ன காரணம்னா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரெண்டு பேரும் அவருடைய தோற்றப்பொழிவு என்பதை மக்கள் செல்வாக்கில் முக்கியமான அம்சமாக கருதக்கூடியவர்கள். ரெண்டு பேருமே அவருடைய தோற்றப்பொழிவை எம்ஜிஆர் எப்போது வெளியிட போகிறது கூட பார்த்தீர்களானால் அவர் தலை முழுக்க வழுக்கையாக இருக்கிறது. ஆனால் அந்த வழுக்கையை மறைக்க அப்போதும் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளா போட்டு தான் அவரை புகைப்படத்தை வெளியிட்டார்கள். முடிந்தவரை அந்த பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதாவுக்கும் அதே பிரச்சனை தான். புகைப்படம் வெளியிடாமல் இருப்பதில் பெருவாரியான பிரச்சனை இதுதான் வந்து மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படம் வெளியிடாததுக்கு காரணமா இருக்கும் நீங்க நம்புறீங்க? நிச்சயமா நான் இதுதான் காரணம் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அவர்களெல்லாம் வந்து தலை நரைத்து போய் அதுக்கு சாயம் பூசக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்க மருத்துவமனையில் வந்து நீங்க தலைக்கு சாயம் பூசி கொண்டிருக்க முடியாது சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கும் போது. அப்போ முழுக்க தலை வெளுத்து போயிருக்கும். அந்த தோற்றத்தை அவரை காட்ட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். புகைப்படத்திற்கென்று சாயம் பூசி புகைப்படம் வெளியிட முடியாது. சிகிச்சை தான் பிரதானம், முன்னுரிமை அதுதான். ஆனால் அந்த வேலை தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த காரணங்களால புகைப்படம் வெளியிடாமல் இருக்கலாம். ஆனால் சிகிச்சை என்ன நடந்தது, என்ன நோய், இந்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதாவது சிகிச்சையினுடைய விவரங்கள் வெளியிடாதது ஒன்று, பார்க்க சென்றவர்களை பார்க்க அனுமதிக்காதது ஒன்று. எம்ஜிஆர் மிகச்சிலர் தான் பார்த்தார்கள். இருக்கட்டும், மிகச்சிலர் எம்ஜிஆரை பார்த்திருக்கிறார். யார் பார்த்தார்கள் நீங்க அதையும் பார்க்கணும். ஹண்டே வந்து அவரை வந்து மருத்துவர் அடிப்படையில் தான் ஹண்டே உள்ள அனுமதிக்கப்பட்டார். அந்த அடிப்படையில் விஜயபாஸ்கர் மருத்துவர் தானே, இல்ல அவர் பார்க்கலாம். இல்ல அவர் எம்ஜிஆருக்கு வந்து ஹண்டே நீண்ட காலமாக தனிப்பட்ட மருத்துவம் பார்த்தார். நான் என்ன சொல்றேன்னா, என்ன விஜயபாஸ்கர் ஜெயலலிதாவுடைய மருத்துவர் அல்ல, என்ன அவர் மாநில அமைச்சர், அவ்வளவுதான். ஒரு கவர்னர் நலம் விசாரிக்க செல்றார். அவரை விட மாநிலத்தில் முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவருடைய செயல்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள அவருக்கே அனுமதி இல்லையே. இது ஒரு புறம். இது நிச்சயமாக நான் இன்னைக்கு சொல்றேன், என்றைக்காவது ஒரு நாள் இதனுடைய விவரம் என்ன என்பதை வெளியிட வேண்டிய ஒரு சூழல் தமிழக அரசுக்கு ஏற்படத்தான் போகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொன்று என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், அந்த பார்வைக்கு வெளியில் கொண்டு வரும்போது பதப்படுத்தி வைக்கிறார்கள். அதனுடைய மர்மம் என்ன என்பது தெரியவில்லை. பல சந்தேகங்கள் அதில் வருது. அவருடைய கால் இருக்கா இல்லையா, அவருடைய கால் வெட்டப்பட்டிருக்குமா என்ற செய்தியும் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுக்கு இது எல்லாமே தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு. என்ன மருத்துவம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு என்ன நோய் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இன்னொரு மிக முக்கியமானது இது என்னன்னா, அரசியல் ரீதியானது. ஜெயலலிதா அவர்களால் நாங்கள் வெற்றி பெறவில்லை, இரட்டை இலையால் மட்டும்தான் இது வெற்றி, இது அடுத்த அரசியல் என்ற ஒரு செய்தியும் இதன் தொடர்ச்சியாக வருது. இன்னொன்று என்னன்னா, ஜெயலலிதா அவர்களை நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாக இரண்டாம் நிலை அதிமுகவினுடைய தலைவர்கள் நடந்து கொள்கிறார்கள். என்ன நம்பிக்கை துரோகம்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தலைவி இந்த வாதத்தை உயிருடன் இருக்கும்போது விமர்சித்தவர் பாமக. இல்ல நான் சொல்ல எப்படின்னா, நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா என்று சொன்னவர்கள் இன்றைக்கு உடனடியாக பொதுச் செயலாளர் பதவிக்கு அடுத்தவர் என்று கட்சி தொண்டர்கள் தீர்மானிக்கிறாங்க. அந்த இடத்துக்கே வரல. நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய உறவினர், அவருடைய இரத்த உறவினர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை பார்க்க. அந்த இடத்தில் கூட செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இது எல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கான, இந்த மர்மத்திற்கான காரணங்களாக. எந்த அரசியலை நோக்கி அந்த கேள்வி போகுதுன்னு புரியுது. அது குறித்து பல்வேறு விவாதங்கள், விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அடுத்த செய்தி போயிடுவேன். போதுமான தரவுகள் இருவருமே பகிர்ந்துக்கிட்டீங்க. கௌரவ கொலைகளை வந்து தடுக்க தனிச்சட்டம் மத்திய அரசு கொண்டு வரும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு. இந்த கௌரவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் அப்படிங்கிற கோரிக்கை இடதுசாரிகள், தலித் அமைப்புகள் தொடர்ந்து முன்வைத்து கொண்டே வராங்க. இந்த விஷயத்தை பாமக எப்படி பார்க்குது? கௌரவ கொலைகளை வந்து தடுப்பதற்கு தனியா ஒரு சட்டம் வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை பாமக இல்லை, இது வந்து சற்று மிகைப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு சாதிய சாயம் பூசப்பட்டு அது ஒரு சாதி மறுப்பு என்ற அடிப்படையில் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கொலை என்று சொன்னால் எல்லாம் கொலைதான். அதில் எந்த கௌரவ கொலை என்பதற்கு எல்லாமே அதாவது கொலை என்று சொன்னால் எல்லா கொலைகளுக்குமே தண்டனை, உச்சபட்ச தண்டனை
சட்டத்தால் வழங்கப்படுகிறது. சட்டத்துல வந்து நோக்கத்தை பொறுத்து தான் தண்டனை வரும். கூட்டு சதியை பொறுத்தா, இன்டென்ஷனோட நடந்ததா, விஜிலன்ஸால நடந்ததா, இவ்வளவு இருக்கு. அதாவது இதை பற்றி பேசணும்னா இன்னும் 10 நிமிஷம் பேச முடியாது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது எல்லா கொலையும் கொலை இல்ல நான் அப்படி சொல்ல, சட்டமே மறுக்கல. உள்நோக்கத்தோடு ஒரு கொலையை இப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக தயாரித்து முன்னேற்பாடுகள் செய்து செய்யப்படுகிற கொலை என்பதைத்தான் நான் சொல்கிறேன். போகிறோம், திடீர்னு ஒருத்தர் பிடிச்சி தள்ளுறோம், தவறி விடுறார், அதனால இறந்து போறார், அது அல்ல. இல்ல அப்பா பெண்ணை கொல்வது திட்டமிட்டு நடக்குதா இல்ல யதார்த்தமான உணர்ச்சி நடக்குதா? திட்டமிட்டு நடக்குது. நான் திட்டமிட்டு அதை கொலையாக எடுத்துக்கொண்டாலே போறோம். ஆனா இதுல என்ன, எதற்குள் இதை சுற்றி கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், பெண் என்று சொன்னாலே அவர் பலவீனவர்கள் தான். ஒரு பெண்ணுக்கு எதிராக எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதை மிக கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டும். அதில் ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும்தான் என்று சொல்வது என்பது தவறானது. எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் சரி. இல்ல தலித்துகளுக்கு மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது. பொதுவா எந்த பெண்கள் பாதிக்கிறாங்க, பொதுவா பெண்கள் இப்படிதான் வருது. இன்றைக்கு உங்க அலுவலகம், இந்த அலுவலகத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு வாகன ஓட்டி வருகிறார், 7 மணிக்கு வர சொல்றீங்க, 7:30க்கு வர்றார். மிக மோசமான ஒரு மிக கண்டிக்கத்தக்க வகையில் அவர் நீங்க உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்றீங்க. அவர் 10 பேருக்கு முன்னாடி என்ன இப்படி செஞ்சிட்டாங்கன்னு மன உளைச்சல்ல அவர் போய் இறந்து போறாருன்னு வச்சுங்க. அதற்கு பெயர் என்னன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. கௌரவ கொலை தானே? கௌரவ கொலை தானே அதற்கு பேரு? அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் திருமணம் தொடர்பான பிரச்சனை மட்டும்தான் கௌரவ கொலை என்று சொல்வது தவறு. இப்ப பொதுவாக்குறது எப்படி? ஒரு நிச்சயமா நான் சொல்றேன். இதுக்கு நீங்க விளக்க சொல்லுங்க. அதாவது எந்த இடத்தில், பொது இடத்தில் யாருக்கு ஒரு கௌரவ குறைவு, நான் இன்னைக்கு செல்வம் படைத்தவன், நான் பணம் படைத்தவன், நீ ஒன்னும் இல்லாத பையன் சொன்னாக்கா உடனடியாக கௌரவம்ங்கிற வரையறையில இருந்து இந்த பிரச்சனை விரிவுபடுத்துங்க. நீங்க ஒரு எல்லைக்குள்ள வராதீங்க. நீங்க இதை எப்படி கொண்டு வரீங்க? இன்னும் சொல்ல போனா இதை விரிவுபடுத்தணுங்கிறது மூலமா அவங்க எடுத்துக்கொண்ட பிரச்சனையில இருந்து திசை திருப்புறது மாதிரி ஆகுது. நான் என்ன சொல்றேன், அது அதற்குள் சாதி கௌரவமா இல்லையாங்கிறது அவங்க வைக்கிற கௌரவம் இல்ல, சாதி ஒருவனுடைய கௌரவம் இல்லைங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. நீங்கள் எதாவது கௌரவம் நான் சொல்ல வந்தேன். மிகைப்படுத்தப்பட்டு ஒரு பிரிவுக்கு மட்டும், ஒரு பிரச்சனைக்கு மட்டும் தொடர்புடையதாக இது அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில். இது எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கௌரவ கொலை என்ற சொற்றொடரை நாங்கள் ஆணவ கொலை என்று சொல்வதான் விரும்புகிறோம். ஜாதி ஆணவத்தின் அடிப்படையில தான் நடக்கக்கூடியதா இருக்குது. இதில் அவர் சொல்வதை போல ஒரு வேறு விதமான கொலைகளையும் கூட ஆணவ கொலையாக நாம் வரையறுத்துக் கொள்ள முடியுமா என்றால் அதை விவாதிக்கலாம், தேவைப்பட்டால் விரிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் பெருவாரியான ஆணவ கொலைகள் ஜாதி சார்ந்துதான் நடக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. நடைமுறையில் யதார்த்தத்தில் சமூகத்தில் நடக்கக்கூடிய பெருவாரியான ஆணவ கொலைகள் ஜாதி பிரச்சனை அடிப்படையில் தான் நடக்கின்றன. அது எப்படி நாம் மறுக்க முடியும்? அது இல்லைன்னு சொல்ல புள்ளிவிவர அடிப்படையில் பார்த்தாலே தெளிவாக தெரியும். அவர் சொல்லக்கூடிய இதர கொலைகள் எண்ணிக்கை மிக குறைவு இதோடு ஒப்பிடும்போது. அப்ப இது பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் தான் அந்த ஜாதி அதுக்குள்ள வருகிறது. இல்லாமல் ஜாதி வர தனி சட்டம் கொண்டு வருவதன் மூலமாக, ஏன்னா எல்லா கொலைக்கும் 302 தான் கொலை தான். அப்பா பையன் யாரு கொண்டாலும் செத்துட்டாங்க, கொலை உண்டவர் கொலை செய்தவர்ங்கிற 2 பிரிவு தான். தனிச்சட்டமா ஏன் கொண்டு வரீங்க? ஏற்கனவே சட்டத்துல மரண தண்டனை வரை அதிகபட்சம் ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே கஸ்டோடியல் டெத்னு வரும்போது அதை கூடுதலான ஒரு குற்றமாக பார்க்க வேண்டும் என்கிற பார்வை இருக்கிறது. ஏன் அங்கேயும் கஸ்டோடியல் டெத்து தானே, ஏன் அதை மட்டும் கூடுதலாக பார்க்குறோம்? ஏன்னா அவர்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பில் வைக்கப்பட்ட நபர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்கள் அதுக்கு இன்னும் அதிக பொறுப்பை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் அந்த குற்றம் இன்னும் கடுமையான குற்றமாக பார்க்கப்படுகிறது. சட்டத்திலே எப்படி ஒரே குற்றத்தை யார் செய்கிறார் என்பதை பொறுத்து அதை கடுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, மேலும் கடுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல இந்த குற்றத்திலும் எந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது இன்னும் கடுமையான குற்றமாக பார்ப்பதற்கு தனி சட்டப்பிரிவு பயன்படும். அப்படிதான் இதை பார்க்க வேண்டும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் சொல்வதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது. எப்படின்னா, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட என்ற ஒரு பிரிவை மட்டும் சார்ந்து இந்த பிரச்சனையை விவாதிப்பது என்பது உண்மையை மறைத்து விடுவதாக தோணும். ஏன்னா பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள். அதுல இந்த கருத்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்கள் பலவீனமானவர்கள் என்பதே ஒரு ஆணாதிக்க அப்படி கூட வச்சுக்கலாம். அதே ஒரு ஆணாதிக்க பார்வை தான். கரெக்ட் தான். ஐயா சொல்றேன்னா, பெண்களும் என்னுடைய கருத்து அது இல்ல. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுல என்ன சொல்றாங்கன்னா, சமூகத்தோட பொது புத்தி அப்படி இருக்கு. ஆமா இதுல வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு பாருங்க, அதுல புது அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு திருமணம் செய்துள்ளதாக சொல்லி அதை ஏமாற்றி அந்த பெண் அல்லது பாலியல் வல்லுறு என்ற பிரச்சனையில் சம்பந்தப்பட்டால் அதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், பாலியல் வல்லுறு எந்த பெண்ணை செய்தாலும், எந்த பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றினாலும் அனைவருக்குமே அது கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும்.
ஆனால் அதை வந்து என்னன்னா இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார். இன்னொரு பிரச்சனை ஐயா சொல்றாரு. பாலு சொல்றது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வருகிற போது அதுல இது பொருந்துவதனால அதில் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க பாலியல் வல்லுறவு தொடர்பான சட்டங்கள்ல நீங்க சொல்லுகிற பிரிவை சேர்க்க வேண்டாம், அது விரிவுபடுத்த வேண்டாம். இப்ப இந்த பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் எப்படின்னா, ஒரு பெண்ணை திட்டமிட்டு ஒரு காதல் வலை வீசியோ அல்லது அதற்கு பிறகு அவர் இடையூறு செய்தோ அந்த பெண்ணோ அல்லது அவருடைய தந்தையாரோ இறக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இழப்பீடு கொடுக்கணுமா இல்லையா? அதை வந்து அரசாங்கம் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? அது ஒரு பிரச்சனையாகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுவதில்லை. அதற்கும் இன்னைக்கு ஐயா சொன்னாரு, எப்படி சாதி குறிப்பிட்ட வயது வைந்த ஆண் பெண் இருவரும் எந்த சமூகமா இருந்தாலும் அவங்க விரும்புகிற துணையை தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்திய அரசியலமைப்பு துணை செய்யுது. இப்ப அவங்க அப்பா வந்து அவருடைய உளவியல் வந்து இதற்கு எதிராக இருக்குங்கிறதுக்கு அரசு என்ன செய்ய முடியும், நிர்வாகம் என்ன செய்ய முடியும், சமூகம் என்ன செய்ய முடியும்? 21 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை நான் தொடர்ந்து கட்டுப்படுத்துவேன் நினைக்கிற மனநிலை தான் பிரச்சனை. அதுக்கு தான் சிகிச்சை வேண்டும். அதாவது இதுக்கு வந்து ஐயா சொல்ற மாதிரி கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பார்வை. அவருடைய வயதில் அவருடைய அனுபவத்தில் எது சரி, எது தன்னுடைய குழந்தைக்கு எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்கும், எது அவருடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக என்பதை அரசு வரையறுத்த அந்த வயதை ஏற்கல. இல்ல, அது அந்த பிரச்சனையே இல்ல. அரசு 21 வயது வரைக்கும் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலான்னு உரிமை கொடுத்துருச்சு. அது எந்த சமூகம்லாம் அது சொல்லல. அது எந்த சமூகம், அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அரசு மீண்டும் இந்த விவாதம் எங்க போய் முடியுதுன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே போயிடுது. ஆனால் அப்படி பார்க்காம இதை ஒரு பொது பிரச்சனையாக, இது பொதுவாக இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனையாக இதை அணுகணும் என்று சொன்னால் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவா பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கு என்று தண்டனை சட்டம் இருக்கு. அது வந்து இவங்களுக்கு விதிவிலக்கு, இந்த சமூகத்துக்கு விதிவிலக்கு எல்லாம் இந்த வழக்கை பொறுத்தவரையில இந்த பெண்களை கேலி செய்பவர்கள், பகடி செய்வர்கள், அதுல வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு விதிவிலக்கு நீ பண்ணிக்கலாம் அப்படிலாம் யாருமே சொல்றது இல்லையே. அது ஒண்ணு இல்லாத மாதிரி சொல்ல முடியாது. ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு பெண்களுக்கு பண்றவங்களுக்கு. இதுல வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து நீதிபதி முடிச்சு வச்சுட்டார். இது மேற்கொண்டு அதாவது அரசு தான் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்ற வகையில், நம்புகிறோம் என்ற வகையில் இந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டார். அதில் இன்னொரு விஷமத்தனமான ஒன்று என்னன்னா, ஆயுதங்களை கொடுக்கணும் அவர்களுக்கு என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நடைபெறுகிற இடங்களில் அது எப்படி நீங்க எது நடைபெறுகிறன்னு சொல்ல முடியும்? இப்போ இந்த அரங்க இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மக்கள் மத்தியில ஆயுதம் கொடுப்பது ஒரு அரசு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது சப்ரஸ்ட் பீப்புளா இருக்கலாம், ஆதிக்க சாதியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆயுதங்களை நீங்களே கொடுங்க அப்படின்னா அது எப்படி போய் முடியும் நினைக்கிறீங்க? இல்ல, இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆதிக்க ஜாதிகளுக்கோ அல்லது ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வர்க்கங்களுக்கோ ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லாம இருக்கு. அடிப்படையில் நம்ம சமூக அமைப்புல ஆதிக்க ஜாதிகளோ ஆதிக்க வர்க்கங்களோ செய்வதில்லை. அரசு வந்து அதை செய்வதில்லை. அரசு அதை செய்வதில்லை. அவர் பறிமுதல்லாம் செய்வதில்லை. அப்ப அவர்கள் வந்து சுதந்திரமாக ஆயுதம் வைத்துக் கொள்ள சூழ்நிலை இருக்கிற போது எந்த ஆதிக்க சமூகத்துக்கு ஆயுதம் வைத்துக் கொள்ள உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உரிமை இல்ல, சட்டப்படி உரிமை இல்ல. ஆனால் வைத்துக் கொள்வது நடைமுறையில் இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டை விட மிக அதிகமாக இதை வந்து வட மாநிலங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து துப்பாக்கியோட தெரியாத ஜமீன்தாரோ மிராஸ்தாரோ இல்லை, அந்த நிலைமையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த சூழ்நிலையில் இங்கே ஆதிக்க ஜாதிகளுக்கும் ஆதிக்க வர்க்கங்களுக்கும் வந்து அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கு. சட்டப்படி தடை இருந்தால் கூட நடைமுறையில் தடை இல்லாமல் இருக்கு. இல்ல எந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற வரையறையெல்லாம் எப்படி வரையறாங்க? அதன் மூலமாக நடக்க வாய்ப்பு இல்லையா? தற்காப்பு என்கின்ற பேரில் நான் செய்தேன்ங்கிற மாதிரி நடக்கும். ஆனா தற்காப்புக்காக எனக்கு கொடுங்கிற கோரிக்கை வைக்கிற போது யாருமே வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை ஒழுங்காக செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு வரும். இந்த கோரிக்கையுடைய நோக்கம் வந்து உண்மையில் அதுதான். யாருமே ஆயுதம் வைத்துக் கொள்ளாமல் தடுப்பதற்கான நடைமுறை இருக்குல்ல, அது இன்னும் ஒழுங்காக இருக்கும். அதை ஒழுங்குபடுத்துவதற்காக வைக்கப்படக்கூடிய கோரிக்கை. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி இது வந்து தனி மனித விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கணும் இல்லையா? இப்போ ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நம்ம எப்பவுமே ஒரு பாதிக்கப்பட்டவங்களா பார்க்குறோம். ஆனா இதுல வந்து அரசோ நிர்வாகமோ காவல்துறையோ ஈடுபட்டு இந்த கொலையை செய்யலை. யாரு வந்து தான் பெண்ணை பாதுகாக்கணும் போலீஸ்ட்ட போறாங்களோ கவர்மெண்ட்டை போறாங்களோ அவங்களே செய்யறாங்க. அப்ப அது அடிப்படையில் அந்த மனநிலை மாற்றத்தினால் இதுக்கு அடிப்படையான இல்லை. இது தீர்ப்பதற்கு பல வழிகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. சட்டம் அதில் ஒரு வழி. சட்டம் மட்டுமே எல்லாவற்றையும் மாற்றிவிடும் நாம் கருதவில்லை. ஆனால் சட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் என்றும் நாம் கருதவில்லை. தேவைப்படுகிற சட்டங்களும் தேவைப்படுகின்றன, மனமாற்றங்களும் தேவைப்படுகின்றன, ஒரு சரியான சமூக பார்வையை ஊட்டுவதும் தேவைப்படுகிறது. இப்போ இந்த ஆணவ கொலைகள் தனி சட்டம் வருவதில் என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது நீங்க சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு விரிவுபடுத்துகிறத நீங்க கோரிக்கையா கூட வைக்கலாம்.
இவங்க பாதிக்கப்பட்டா இவங்களுக்கு ஒரு தனி சட்டம் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுல ஏன் பாமக அதாவது எதிர்க்கிறாரு? நிறைய சட்டங்கள் தற்போது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வந்து சட்டங்களுடைய இருக்கிற சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினாலே எந்த குற்றமும் அப்ப நிகழாமல் பெண்களுக்கு பாதுகாக்கும். பெண்களுக்கு என்று தனியா ஒரு சட்டம் இருக்கிறது நீங்க விமர்சனம் செய்யறீங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் 23 சட்டங்கள் பெண்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே உள்ளது. ஐயா அவர்கள் வந்து பலவீனமானவர்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. பலவீனம் ஆனா பாதிக்கப்பட்டவங்களா இல்ல, நான் இருக்கிறாங்கல்ல. சொல்றேன் எனக்கு ஒரு விஷயம். அதாவது சமூக ரீதியாக பேசும்போது பெண்களை அதை வந்து சிறுமைப்படுத்தக்கூடியதாக அது அமைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் சொல்கிறார். இல்ல, ஆனால் அவங்க பலவீனமானவர்கள் என்பதற்கு பதில் நீங்கள் சொல்ல நான் வேண்டியது பெண்கள் இங்கே ஒடுக்கப்படுபவர்களாக அப்படி வச்சுங்க, எப்படி வேணுமோ வச்சுங்க. ஏன்னா ஒடுக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள். இந்த அவர் பலமும் உள்ளவர் தான், ஆனால் ஒடுக்கப்படுகிறார். ஒடுக்கப்படுகிறார். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குகின்ற பொழுது அதுல ரைட் ஈக்குவாலிட்டியில பெண்ணை தனியாக பிரித்து ஆமா. அவர்களை பாதுகாப்பதற்காக அரசியல் சாசன சபையிலே பல பிரிவுகளை அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கிறாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் சிறுவர்களையும் பெண்களையுமே இணையாக வைத்து சட்டங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து இயற்றப்பட்ட சட்டங்கள் 23 சட்டங்கள் எனக்கு தெரிந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இருக்குது. அப்படி 23 சட்டங்கள் இருந்தும் இன்றைக்கு பெண்கள் எல்லா நிலைகளிலும் சமூகத்தில் சட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவர்கள் சம அளவில் நடத்தப்படுகிறார்களா, அவர்கள் அச்சுறுத்தப்படாமல் இருக்கிறார்களா, அவர்கள் அந்த சமூகத்தில் வந்து ஒடுக்கப்படாமல் இருக்கிறார்களா என்று சொன்னால் இன்றைக்கும் பெண்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். குடும்ப வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது, பாலியல் வல்லுறவு நடந்து கொண்டிருக்கிறது, அலுவலகங்களில் பெண்கள் வந்து அப்ப சட்டங்களை சரியா நடைமுறைப்படுத்தணும். இருக்கிற அதுதான் சட்டங்களை. அதுதான் மிக முக்கியமானது. அதாவது சட்டத்தை மிகச்சரியாக நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்களை நிச்சயமாக நாம் பாதுகாக்க முடியும். கண்டிப்பா. நம்ம அடுத்து போதுமான தரவுகளை இருவருமே சொல்லிட்டனால நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். அத்வானி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப மனவேதனையோடு சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றம்ங்கிறது இப்படி முடங்கி போயிருக்கிறது அப்படின்னு அவர் வேதனையோடு சொல்லியிருக்காரு. நான் வேணா பதவியே ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அவர் வேதனையை காங்கிரஸ்காரங்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறாரு. பாஜக நண்பர்கள் இருவர்கிட்டையுமே அப்படி பகிர்ந்துக்கிறதா செய்தி வந்திருக்கு. இதை பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி அவங்க தகுந்த மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. காங்கிரஸை பார்த்து தான் வேதனைப்பட்டிருக்கிறாருன்னு பாஜக நண்பர்களும், ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு பாஜகவை பார்த்து தான் அவர் வேதனைப்பட்டிருக்கிறாரு, அத்வானியே வேதனைப்படும் அளவுக்கு பாஜக நண்பர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. இந்த விஷயத்துல அத்வானியுடைய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் வேதனைப்படுறது அர்த்தமற்றதான் எனக்கு தோணுது. அவர் வேதனைப்படுவதற்கு பேர் அவர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவருடைய கட்சி பிரதமரை பார்த்து ஒழுங்கா சபைக்கு போய் விளக்கம் நாட்டின் பிரதமர் அல்ல, அவர் கட்சிக்காரர், அவர் கட்சியை சேர்ந்த நாட்டின் பிரதமரை பார்த்து ஒழுங்கா சபைக்கு போய் இந்த பிரச்சனையில விளக்கம் சொல்லிடுங்க, சபை ஒழுங்கா நடக்கும்னு ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும். அவர் மோடியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பதில் தாம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அவருடைய விரக்தியை காட்டுது. நான் எப்படி என்ன நடக்குது, இந்த சபை இப்போது முடக்குவதற்குல்ல, இது அத்தனையும் இதே பாஜக வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் செய்தது தான். அவர் மன்மோகன் சிங் அவைக்கு வந்து பேச தயாராக இருந்த போதும் பேசிய போதும் கூட முடக்கினார்கள். பிரதமர் அலுவலக அவைக்கு வந்து பேசின போதும் கூட அவங்க அவையை முடக்கினார்கள். இப்போ இங்கே பிரதமர் அவைக்கே வராமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது பார்த்தீர்களானால். அப்போ பிரதமர் அவைக்கு வந்து நீங்கள் விளக்குங்கன்னு சொல்ல வேண்டியது தானே இவரே. அத்வானி அதையேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். அதை சொல்ல அவருக்கு முடியாது. அந்த நிலைமையில் இருக்கிற அந்த விரக்தியில் அவர் இப்படி பேசுகிறார்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா பாஜக தலைமைக்கு எதிராக அவர் இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே பல்வேறு கருத்துக்களை அவ்வப்போது அவர் வெளியிட்டு கொண்டுதான் இல்லை, இந்த இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு மிக எளிமையான தீர்வு இது. பிரதமர் அவைக்கு வந்து இந்த அவை முடக்கத்துல எதிர்க்கட்சிகளுக்கு பங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவை எதிர்க்கட்சிகள் தான் முடக்குகிறார்கள். அதுல எந்த சந்தேகமே இல்லை. அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். ஏன் முடக்குகிறார்கள்ன்றத கேள்வி. பிரதமர் அவைக்கு வந்து விளக்க மாட்டேங்கிறார். ஒரே கோரிக்கையை எழுப்புவதுதான் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணியா? அது ஒரு முக்கியமான கோரிக்கை என்பதில் மாற்று கருத்து இல்ல. அதை ஒன்றை மட்டும் தான் எழுப்பி கொண்டே இல்ல, அது ஒன்றுதான் பணியா இல்ல. இது ஒரு பிரதான பிரச்சனையா நாட்டில் இருக்கு. இன்றைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதாக்கப்பட்ட பிறகு நாட்டுடைய மொத்த சாதாரண மக்கள் வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை விவாதிக்காமல் வேற என்ன பிரச்சனை இன்னும்? ஏன்னா எந்த அளவுக்கு இது பொருளாதாரம் சொன்னதுனால கேட்கிறேன், எந்த அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுதுன்னு காங்கிரஸ் வந்து கடந்த ஆட்சியின் போது பட்டியல் வாசித்தாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஒரு நாள் கூடுவதற்கு வீணாக்குறாங்க பாஜகவும் இடதுசாரிகளும் கேட்டாங்க. இப்ப காங்கிரசும் இடதுசாரிகள். இல்ல, ஒரு நாள் அவையுடைய பொருளாதார இழப்பு இருக்குல்ல, அதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்கிறேன். வந்து பதில் சொல்லாத பிரதமர் கடந்த முறை ஆளும் காங்கிரஸ் பொறுப்பு, இந்த முறை ஆளும் பாஜக பொறுப்பு. இல்ல, கடந்த முறை ஆளும் காங்கிரஸ் பொறுப்புன்னு முழுமையா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப பிரதமர் இப்ப பிஜேபி இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில மட்டும் காங்கிரஸ் பொறுப்பு இல்ல. இல்ல, நீங்க வேறுபாட்டை பார்க்கணும். அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவைக்கு வந்து பதில் சொல்ல மறுக்கவில்லை, பயந்து ஓடவில்லை, தயங்கவில்லை. அவரை நேருக்கு நேர் மிக கடுமையாக கேவலமாக அவதூறாக வெளியில பேசினா அதெல்லாம் அவதூறு. அவைக்குள்ள அவ்வளவு கடுமையாக விமர்சித்த போது கூட எதில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அதாவது ஐயா அவர்கள் வந்து நேராக போய் பிரதமர்கிட்ட சொன்னாலே இந்த பிரச்சனை தீர்ந்துருங்கிறார்.
அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தானே அத்வானி அவர்கள் தொடர்ந்து விரக்தி தான். இருக்காரு. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அத்வானிக்கே வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? அவர் இருக்கக்கூடிய இடம், அவரை வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சி வைத்திருக்கக்கூடிய நிலை, இதை பார்க்கின்ற பொழுது அதற்கான சூழல் அங்கே இல்லை. ஏனென்றால் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது கூட இதே நிலைப்பாட்டை அத்வானி அவர்கள் எடுத்தார். அப்பொழுது நான் வெளியேறுகிறேன் போகிறேன் என்றெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அப்புறம் சமரசம் ஆசீர்வாதம் வாங்கினார். செய்யப்பட்டார். அத்வானிட்ட அதற்கு மோடி பிறகு ஆசீர்வாதம் பேசினாங்க, எல்லாம் நடந்தது. இவருடைய அறிவிப்புக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் என்னன்னா, ஜனாதிபதி தேர்தல் அடுத்த ஆண்டு வரப்போகிறது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் இவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பில் சொல்லப்படுகிறது. அதற்கான சூழல் வருவதாக இருந்தபோது அதை பற்றி அவரிடத்தில் கருத்து வரவில்லை என்ற அடிப்படையில் அதற்கு வேறு இப்போ ராஜ்நாத் சிங் அவர்களை செய்யலாம் என்ற வகையில், வேறு விதமான ஒரு சிந்தனை வெங்கையா நாயுடு அவர்களை செய்யலாம் என்ற வகையில் வேறு விதமான சிந்தனை வந்த காரணத்தினால் இதிலும் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற வகையில் அவருடைய கருத்தாக இது இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு உண்மையும் நியாயமும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த குளிர்கால கூட்டத்தொடர், பாராளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் இன்றோடு முடிவடைய போகிறது. இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே பாராளுமன்றம் நடைபெறாமல் போனது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஜனநாயகத்திற்கு நல்லதே அல்ல. ஐயா அவர்கள் சொல்வது போன்று இந்த பிரதமர் தான் காரணம் என்று சொல்வது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பாஜக செய்தது இந்த ஆட்சியில் காங்கிரஸ் செய்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சபை நடைபெற்றுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது மிக மிக மோசமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்க வரவே இல்லை என்று ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து காங்கிரஸ் இந்த பிரச்சனையில் இந்த நாட்டினுடைய பிரதமர் பதில் சொல்லவில்லை என்றால் இந்த அவையை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால், அதை மீறி இந்த அவை நடைபெற்றால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அது அல்ல பிரச்சனை. பிரதமர் ஏன் பேசவில்லை என்பது அது ஒரு பக்கம் ஒரு 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 ஓரத்தில் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட பிரச்சனை. அவை நடந்து விடவே கூடாது, அவையில் விவாதம் செய்து விடவே கூடாது, அவையில் எந்த பிரச்சனையும் எழுப்பக்கூடாது. இன்றைக்கு எடுத்துக்கிட்டா இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இறந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவது போன்ற பிரச்சனையை தவிர வேறு ஒரு பிரச்சனை கூட இந்த இதில் எழுப்பப்படவே இல்லை. ஜிஎஸ்டி பிரச்சனை பேசப்பட நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. ஆனால் ஒரு அதனுடைய செலவு கணக்க சொல்றாரு ஐயா. இந்த ஒரு நாடாளுமன்ற கூட்டம் போட்டால் அதற்காக கூடிய செலவு இல்ல, ரெண்டு பேருமே எல்லாருமே பேசப்பட வேண்டிய விஷயம். காங்கிரஸ் அரசு கடந்த முறை சொன்னதை நினைவு என்னன்னா, என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு அவை நடவடிக்கை முற்றிலுமாக ஒரு நாள் அவை நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டால் மொத்தமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த விதமான படியும் அவங்களுக்கு தரக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. அதாவது நோ ஒர்க் நோ பே நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஏன் செய்யக்கூடாது? தப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி இப்போ நாட்டினுடைய பொருளாதார இழப்பை தாண்டி இந்த நாட்டில் செய்ய வேண்டிய பிரச்சனைகள், நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்கள், பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அது மறுக்கப்படுகின்ற பொழுது ஜனநாயகம் என்பதும் நாடாளுமன்றம் என்பதும் இந்த மக்களாட்சி என்பதும் ஒரு ஒரு விவாதத்திற்குள்ளான ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிலைமைக்கு இந்த பிரச்சனை குறித்து விவாதம் மட்டும் செய்யாம ஒரு முக்கியமான தீர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க. பிரதமர் வருவதுதான் அவைக்கு. இன்று காலை நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய முக்கியமான சமூக பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அரசியல் சூழல் என்னவா இருக்குன்னு ஆரம்பித்து டெல்லி வரை பல்வேறு பிரச்சனைகளை விரிவாகவே நீங்கள் இருவருமே தரவுகளுடன் எடுத்துரைத்தீங்கன்னு நான் சொல்லணும். அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்குமே நன்றி சொல்லி. நன்றி, வணக்கம். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.